அதிகாலை 9:30. 30 நாளில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற சீரீஸில் இன்றைக்கி 4/7. நம்ம நேற்று வாங்கிட்டு வந்த கீரையை இன்றைக்கி மட்டர் பண்ணியாச்சு நண்பர்களே. அருமையான உணவு, ஹெல்த்தியான ஃபுட்டு காலையிலேயே. அப்புறம் நம்ம கடையை வந்து இருக்கிற வேலையை முடித்து விட்டோம் நண்பர்களே. நமக்கு வேலூரில் இன்றைக்கி ஒர்க் இருக்குது நண்பர்களே. எங்கள் அம்மா ஏதோ ஒரு செடியை மோட்ரு பண்ணிட்டு வேறு செடி கேட்டுருந்தாங்க. என்ன ஒரு அருமையான காலை பயணம் நண்பர்களே. இப்போ வெயிலெலாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. நான் வந்ததோ 11 மணிக்கு டீ மாட்டுக்கு. அங்கே போனால் உள்ள கடல் மாதிரி இருக்குது கூட்டம். போன உடனே சிலுக்குக்கும் விக்ரமுக்கும் பிஸ்கெட் தூக்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கடைக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அண்ணன் 2 டிஷர்ட் எடுத்தேன் நண்பர்களே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. எனக்கு தான் இப்படி ஆகுதா உங்களுக்கு ஆகுதான்னு தெரியல. டிமார்ட்டுக்குள்ளே போகிற டைம் முன்னாடி, ஆனால் ரிட்டர்ன் வரப்போ ஈவினிங் ஆயிடுது நண்பர்களே. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை டிமார்ட்டில் ஒர்க் போகிற நண்பர்களே. வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு, வேறு இடத்துக்கு பர்ச்சேஸ் போயிட்டேன் நண்பர்களே. எப்போ போனாலும் இந்த இடத்துல இந்த பூனை வந்து என் காலை உரசிட்டே போவோம். நம்மளே உரசி பார்க்குது. எவ்வளோ அமுத்தில் இருக்கும் இந்த பூனைக்கு. ஒரு நாள் ஸ்நாக் போட்டுறான் பாருங்கள். இங்கே எப்பவுமே லேட் ஆகாது. வந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா உள்ளே இருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபரு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு டக்குன்னு வேலையை முடிப்பார் நண்பர்களே. அவருக்கு எல்லாம் ஒரு ஆட்டை போட்டு விட்ருங்க. மொத்த வேலையை முடிச்சுட்டு ஒரு வழியாக 4 மணிக்கு வந்தேன் நண்பர்களே. வரப்போ ரோட்டில் இருந்து ஃபோன் பேசியிருந்தேன் நண்பர்களே. எங்கேருந்தோ ஒரு ஆண்டி ஒருத்தவங்க வந்தாங்க. ஏன்பா டெலிவரி சொன்ன இடத்துல கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரே அசிங்கப்படுத்தாங்க நண்பர்களே. அண்ணனுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. அப்புறம் வழக்கம் போல் பிளாக் துணியான்னு எங்கள் அம்மா கேட்க, அப்புறம் இது வால்நட் ப்ரௌனி நண்பர்களே. கடைக்கு வந்தால் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய், இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். அப்புறம் விக்ரமுக்கு சாப்பாடு வச்சு நண்பர்களே. நானும் 5 மணிக்கு சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டா எப்படி உடம்பு குறைக்கிறது? கரெக்ட் டைம் சாப்பாடு, கரெக்ட் டைம் ஃபுட்டு இல்லை நண்பர்களே. இவ வேறு எங்கேயோ போயிட்டு விளையாட்டு கால் ஃபுல்லாக சேராக வந்திருக்கா. 7 மணிக்கெலாம் இரவு உணவு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அப்புறம் சரி இது வாக்கிங் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பின்பு கடையில் கொஞ்ச நேரம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. அப்புறம் நீண்டெல்லாம் கேட்டுருந்தீங்க சொர்ணா எங்கன்னு. ஸோ சொர்ணாவோட என்ட்ரி இங்கே பாருங்கள். ஸோ அவளுக்காக தான் இந்த ப்ரௌனி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி ப்ரௌனி பண்ண எனக்கு நீங்கள் சிகப்பு கலர் ஆட்டு கொடுக்கலாமே நண்பர்களே. இதுதான் நம்ம சொர்ணாவோட பையன். பாருங்கள் எப்படி இருக்கான். எங்கள் அம்மா அம்மாவோட சிறுநீர் அபிஷேகம். அப்புறம் அவங்க எல்லாரையும் பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டு கடைக்கு திரும்பி கஸ்டமர் வந்தாங்க. அவங்க எல்லாரையும் கவனிச்சுட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிக்கவே நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு நண்பர்களே. அப்புறம் கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறப்ப மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்களே. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.